நம்ம தேவபட்டினத்தில் ரெண்டாவது முறையாக 5 முட்டை போட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்காக நான் போன இடம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவபட்டினத்தில் சிவன் கோயிலுக்கு பேக் சைடு உள்ள ஃபுட்டு ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு அண்ணன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கடை நல்லாவே ஹிட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆயிலுமே ஊற்றி முழுசாக இருக்கிற 5 பிளாய்லர் மட்டுமே எடுத்து மூடு இல்லாமல் நல்லாவே உடச்சி ஊற்றி லைட்டாகவே கிண்டி விட்டுக்கிறாங்க. அது நல்லா பொடிசாக ஆகிறதுட்டி நல்லாவே கிண்டி விட்டதுக்கப்புறம் பொடிசாக வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோசு, கேரட்டு, குடமிளகாய் இதெல்லாம் முட்டையில் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்லாவே பொரிச்சு வச்சுருக்க சிக்கனுமே எடுத்து மேலாப்பில் தூவி விட்டு அதேமாதிரி நல்லா அந்த முட்டையில் படுற அளவுக்கு லைட்டாகவே கிண்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்லாவே அவிச்சு வச்சுருக்க ரைஸுமே எடுத்து ஒரு கப் ரைஸுமே எடுத்து மேலாப்பில் போட்டு விட்டு அதேமாதிரி லைட்டாகவே கிண்டி எடுத்துக்கிறாங்க. சிக்கன் ரைஸுக்கு தேவையான மசாலாலாம் போடுற அது என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, பெப்பர் தூள், கறி மசாலா, தேவையான சில்லி பவுடருமே எடுத்து மேலாப்பில் போட்டு விட்டு அந்த மசாலா நல்லா படுற அளவுக்கு நைஸை நல்லாவே கிண்டி எடுத்துக்கினாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நானும் பார்க்குறேன் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம சேனலில் எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு தேவையான சாஸ்லாம் ஊற்றுறாங்க. அது என்னென்ன சாஸும் பார்த்தீங்கன்னா, சோயா சாஸுமே லைட்டாக ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான டொமேட்டோ சாஸுமே அதிகமாக ஊற்றி அந்த டொமேட்டோ சாஸ்லாம் படுற அளவுக்கு ரைஸ் மேலே நல்லாவே கிண்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவே கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சில்வர் பைலுமே எடுத்து வச்சு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க ரைஸுமே எடுத்து சுட அதில் வச்சு கொடுத்தாங்க. அப்படியே பொத்துனாப்பில் அப்படியே நானும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே மல்லிகைப்பூ மாட்டே இருக்கிற ரைஸை அப்படியே கையில் எடுத்து அப்படியே மேலே சாஸ் ஊற்றினா சாப்பிடும் போது சும்மா டேஸ்ட் சும்மா நச்சுன்னே இருந்துச்சு. சாப்பிடும்போது சும்மா மல்லிகைப்பூ மாட்டை பூ மாட்டை செம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸை கிட்டே நீங்களே சாக்கிடுவிய. 5 முட்டை போட்டு சேல் பண்ணோம் 140 ரூபாய் சேல் பண்ணிக்கிறா. 140 ரூபாய் இந்த சிக்கன் ரைஸ் ஒருத்தான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே உங்கள் ஊரில் சிக்கன் ரைஸ் எவ்வளோக்கு சேல் பண்ணுறான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய் கைஸ்.